ட்ரிபிள் ஆர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய ஒரு சிறந்த சிறுகதையாக எனக்கு படிக்க கிடைச்சிது. ரீசண்டாக தான் அதை படிச்சிருந்தேன். அந்த ஒரு சிறுகதையை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த காணொலியை பதிவிட்டிருக்கிறேன். அந்த சிறுகதையுடைய பெயர் மரி என்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான். இதுபோல் நிறைய கதைகள், நிறைய புத்தகங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு இதுபோல் இன்னும் நிறைய காணொளிகள் கொடுக்க நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். இந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற கதை எங்கே துவங்குது அப்படின்னா, தலைமை ஆசிரியர் அந்த பொண்ணை பற்றி ஒரு புகாரை கொண்டு வர்றாரு. இந்த பொண்ணை பற்றி, தமிழ் சார், இந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுதா மரி அப்படின்னு. எந்த மரி அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஸ்கூலில் 1000 மரியா இருக்குது, ஒரே மரி தான், அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்கிறாங்க. இந்த மரி அப்படிங்கிற பொண்ணை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்கூலில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பள்ளியோட விதிகள் எதையுமே இந்த பொண்ணு மதிக்கிறது கிடையாது. ஆசிரியர் இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவர் அந்த தலைமை ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக வகுப்பாசிரியர்கிட்ட சொல்கிறாரு. தினமும் பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு நாகரிகமான உடையை அணிஞ்சிட்டு வர்றதில்ல. பேண்ட்டுனா நாமெல்லாம் போட்டு வர்றது இல்லையா, ஆனால் இந்த பொண்ணு வித்தியாசமாக பேண்ட்டை போட்டு வருது. சட்டையும் வேறு மாதிரி ஒரு சட்டை போட்டுட்டு இன் பண்ணிட்டு வர்றாங்க. 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு செயினை போட்டுக்கிட்டு உடல் தெரிகிற மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. அதே போல் எந்த ஒரு கட்டுப்பாடு நாம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. கடந்த 6 மாதத்தில் ஒரு 12 நாள் தான் இந்த பொண்ணு பள்ளிக்கூடத்தை வந்திருக்கு. வகுப்பில் கொட்டடிச்சு, அதாவது ஃபெயில் ஆகி 18 வயசில் இப்போ SSLC படிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட வெளியில் கேட்டுக்கிட்ட நின்று ஒரு 4-5 ஆம்பளை பசங்களோட இந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்திருக்கா. அதை போய் ஒரு ஆசிரியர் கேட்க போனால் அவர்கிட்ட இந்த பொண்ணு உங்களுக்கு பொறாமையாக இருக்கா நான் இவங்க கூட பேசுறதுன்னு எடுத்தறிஞ்சு அந்த ஆசிரியரை பேசியிருக்காரு. அந்த ஆசிரியர் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கலங்கி போய் வந்துட்டாரு. அதே மாதிரி பிடி சார் ஒரு நாள் ஏதோ தொட்டு குடிச்சு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அதையும் எகத்தாளமாக அவங்களோட மனைவியோட ஒப்பிட்டு அவங்கள நீங்கள் தொடர்றது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிருச்சு. அவரும் கலங்கி போய் நிற்கிறாரு. இந்த பொண்ணுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, அவங்க வீட்டுக்கு கடுதாசி போட்டு யாரையாவது வர வைக்கலான்னு பார்த்தா யாருமே வரதில்லை. ஃபோன் பண்ணியும் பார்த்தாச்சு. இப்படி எல்லாமே நெறிபெறல் நடத்தையாக இருக்குது. யாரையும் ஒத்து போகிறதில்ல, எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறது, பள்ளிகளோட விதிகள் என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது, நீங்கள்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையோடைய துவக்கம் ஆரம்பித்து வருது. அந்த மரி அப்படிங்கிற பொண்ணுக்கு பள்ளியில் இந்த மாதிரி அவப்பெயரோட சூழல் போயிட்டு இருக்கும்போது அவங்களோட வகுப்பாசிரியர் தமிழ் அப்படிங்கிற ஆசிரியர் தன்னோட மனைவி கிட்ட அப்பப்போ இதை பற்றி புலம்பிகிட்டு இருக்காரு. அவங்க மனைவியும் இந்த பொண்ணு ரொம்ப இதாக இருக்கும் போலவே நீங்கள் கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு மனசு கேட்கல. அது ஒரு சின்ன பொண்ணு, 10வது தானே படிக்குது, அதை அப்படியே எப்படி விட்டுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, சாயந்தரமா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியவும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த பொண்ணோட வீட்டை போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்திருக்கா. இவங்க போய் கூப்பிட்டுருக்காங்க மரி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த பொண்ணு தூக்கத்தோடு எழுந்திரிச்சு வந்திருக்கா. தூக்கத்தை கழிச்சிட்டேனாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லைப்பா, இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பார்த்துருக்கு. எழுப்பி விட்டுட்டு லேசாக தலைவலி சார், அதனால் படுத்திருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கப்பா வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு இவர் அவங்க அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு. வீடா சார் இது வீடே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்பா வேற ஒருத்தவங்களோட போயிட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா அவங்களும் இன்னொருத்தரோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அவங்கள நான் பார்க்குறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு. சாப்பாட்டுக்கெல்லாம் என்னப்பா நீ பண்ணுற அப்படின்னு அவங்க கேட்கும்போது, சாப்பாடா, அது எப்பயாவது அம்மா வந்தாங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அவங்கள நான் சந்திப்பேன், வந்தாங்கன்னா சாப்பிட்டுக்குவேன். அது அவங்க சமைச்சு போடுறத விட எனக்கு ஹோட்டலில் கிடைக்கிறதே நல்லாயிருக்கும். அதனால் எங்கே கிடைக்குதோ என்ன கிடைக்குதோ அப்போ அதை நான் போய் சாப்பிட்டுக்குவேன். இது ஒரு வீடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னுடைய குறைய அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க.
இப்படி பேசிட்டு இருக்கும்போது தமிழ் சார் அந்த என்ன கேட்குறாரு அப்படின்னா, நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கேட்கும்போது, உடனே ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு நல்ல உடை உடுத்திட்டு கிளம்பி அவங்களோட போகிறதுக்கு ரெடியாக வர்றான். அவர் சார் பார்த்தோன்னே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கமா அப்படின்னு இருக்காரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட போகிறாங்க. போய் அந்த பொண்ணு சின்ன குழந்தை மாதிரி போய் எல்லா இடத்துலையும் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு சார் எனக்கு ஒரு கார வடை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. வாங்கி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நைட்டு நீ டிஃபனே எங்கள் கூட தான் சாப்பிட்ற, டின்னரே எங்கள் கூட தான் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி இவர் சார் சொல்லியிருக்காரு. தாராளமாக வரேன் சார்னு சொல்லிட்டு போய் சாம்பார் வச்சு அவங்க மேடம் வச்ச சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இந்த மாதிரி சூழல் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ ஏன்பா ஒரு மாறுதலுக்காக இந்த வீட்லேயே இல்லாமல் ஸ்கூலுக்கு வரலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. நான் யாருக்காக சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறா. உனக்காக படியேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு சாதாரணமாக அதை எடுத்துகிட்டு விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த நட்பு வந்து தொடருது. அந்த மாதிரி அப்படிங்கிற பொண்ணு வருஷத்தில் எல்லா நாளும் அந்த சாருடைய வீட்டுக்கு போகிறா, அங்கேயே சாப்பிட்றா, அவங்களோட நல்லா பழகுறா. தினமும் டிஃபன் தான், இது ஆட்டுக்கல்ல ஆட்டி தான் இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு வெங்காயம்லாம் நறுக்கி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்து அவங்களோட ஒன்றி போயிடுறா. இப்படி நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மரி அந்த சார்கிட்ட கேட்குறா, சார் நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுமா, ஒன்றும் இல்லை 2-3 கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை சார் நான் சீரியஸாக உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறது உங்களுக்கு தொந்தரவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு. இல்லை சார் ஏன் கேட்குறேன்னா, என்னை எல்லாரும் கெட்டு போனவன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் வர்றது உங்களுக்கு தொந்தரவாக எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் வந்து அவர் விளக்கம் சொல்கிறாரு, இல்லைம்மா இங்கே கெட்டு போனவங்கன்னு யாரும் கிடையாது, உன் மனசில் அப்படி இருந்தாலும் நீ அந்த வார்த்தையெல்லாம் எடுத்துரு. உங்கள் அம்மாவும் கெட்டு போனவங்க கிடையாது, உங்கள் அப்பாவும் கெட்டு போனவங்க கிடையாது, நீ அப்படிலாம் கெட்டு போயிட முடியாது, எல்லாருமே இங்கே நல்லவங்க தான், அதனால் நீ இந்த எண்ணத்தை விட்டுரு, தாராளமாக நீ எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்கிறாரு. கதையோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து இன்னொரு 10 நாள் கழித்து பேசிகிட்டு இருக்கும்போது, எங்கள் அம்மாவை பழி வாங்கணும்னு தான் சார் நான் இப்படிலாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் லைட்டாக அந்த பொண்ணோட கண்ணில் கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு சூழல். அப்போ அந்த பொண்ணு கேட்குற ஆசிரியர்கிட்ட, நீங்கள் ஏன் சார் என்னை ஸ்கூலுக்கு வரலை, ஏன் வரலைன்னு என்னை ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் என்னை கேட்டிருக்கணும் சார், என்னை ஏன்டி ஸ்கூலுக்கு வரலைன்னு ஒரு ஓங்கி ஒரு அறை விட்டு என்னை நீங்கள் கேட்டிருக்கணும். என்னை இப்படி கேட்க யாருமே இல்லாததுனால தான் நான் இப்படி விட்டேத்தியாக இப்படி வந்து நடந்துக்கிறேன். அன்பு யார் அதிகமாக செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகாரம் செய்யவும் வந்து உரிமை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட கிடைச்ச அன்பு எனக்கு இது வரைக்கும் எங்கேயும் கிடைக்கல, அப்போ நீங்கள் என்னை கேட்டிருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை விட்டுட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிடறான். இந்த ஆசிரியருக்கும் ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, நீயே சொல்லி நீயே இதை என்கிட்ட கேட்கணுன்னு தாம்மா நான் வெயிட் பண்ணேன், கண்டிப்பாக நீ ஸ்கூல் வரணும், நீ இதை கண்டிப்பாக கேட்பேன்னு எனக்கு தெரியும், அதனால் இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போயிடல, நீ நாளைக்கே பள்ளிக்கூடம் வா, நாளைக்கு தான் 10ஆம் வகுப்பு முதல்ல ஆரம்பிக்குதுன்னு நினச்சிக்கோ, இனிமேல் ரெகுலராக பள்ளிக்கூடம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொல்லி முடிக்கிறாரு. அந்த பொண்ணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழுதுகிட்டே அவங்களோட சேர்ந்து நின்றுக்கிறான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை நம்ம கேட்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தோணியிருக்கும், நிச்சயமாக இவர்களுடைய இந்த பொண்ணோட ஒரு இந்த மாதிரியான ஒரு நெறிபெறல் நடத்தை, யாரோடும் ஒத்து போகாத, ரூல்ஸ் எல்லாம் மதிக்காத அந்த ஒரு நடத்தைக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. குடும்பத்தில் ஒரு சூழல் சரியில்லாமல் இருந்திருக்கு. கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்படி இருந்திருக்கு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உண்மையாகவே ஒரு சிறந்த காட்சி இது. என்னை கேட்க யாரும் இல்லைங்கிறதுனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும் பொழுது உண்மையாகவே மிகப்பெரிய அது வந்து ஒரு விஷயத்தை நம்ம பெற்றோர்கள் எல்லாருக்கும், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இந்த ஆசிரியர், தமிழ் அப்படிங்கிற அந்த ஆசிரியர் வந்து அந்த பொண்ணு மேலே எவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கடைசியில் வந்து அவரோட உண்மையான குணம் வெளிவர அளவுக்கு அந்த ஆசிரியரும் நடந்துக்கிட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த மாதிரியான சூழலில் நம்ம யாரையாவது பார்க்கும்போது அவர்களுடைய உண்மையான பிரச்சனையை நாம் தெரிஞ்சுக்க தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கக்கூடிய விஷயம். அதனால் இது போல் இன்னும் நிறைய நல்ல கதைகளை உங்களோடு, நிறைய புத்தகங்களை இந்த சேனலில் பகிர்ந்துக்க இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த கதையை தொடர்ந்து கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம காணொலியை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.